Welcome to SkillNet Tamil online classes. I am your RJ K. Prabhakaran. Let us learn and grow together. காலை வணக்கம். சென்னை எடியூபிளன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி மற்றும் ஸ்கில்நெட் தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ் இணைந்து வழங்கும் கல்லூரி மாணவர்களுக்கான நேரடி பயிற்சி, டைரக்ட் இன்டர்ன்ஷிப். இந்த பயிற்சியை எதற்காக நாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு டைரெக்டாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்கு தியரியாக எல்லாத்தையும் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய நாலேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய நிறைய விதமான சோர்ஸஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சியுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் இருக்கிற காலம் சோஷியல் மீடியா காலம். அதையும் கடந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? அன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூத்த தலைமுறைகள்லாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்குது. அது மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க. அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி உதாரணமாக 1926, ஓகேவா? 1926 உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், பெரிய மல்டி மில்லியனர் இருக்கார். அவர் ஒரு பக்கம் இருக்கிறார். இன்றைக்கி சாதாரணமாக நம்ம ஒரு பக்கத்தில் நிற்கிறோம். இவங்க 2 பேரில் யாருக்கு வசதிகள், யாருக்கு வாழ்க்கையில் சொஃபிஸ்டிகேட்டடாக சந்தோஷமான ரம்மியமான வாய்ப்புகள் இந்த 2 பேரில் யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரன், இன்றைக்கி நம்ம பக்கத்தில் அவருக்கு பேரிலலாம் நம்ம இருக்கிறோம். இந்த 2 பேரில் யார் பெரிய லெவலில் வாழ்க்கையில் வசதிகள் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்க தான். அது ஏன், என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? நிச்சயமாக அந்த டெக்னாலஜி டெவலப் ஆனது மட்டும் இல்லாமல் அது எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதே தான் உலகத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் கிடச்சிருக்கு. அந்த டெக்னாலஜி எல்லாரையும் சரிசமமான மனிதர்களாக ஆக்கிவிட்டது. உதாரணமாக சமூக வலை ஊடகங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ஒரு அரசியல்வாதியில் ஆரம்பித்து ஹைகோர்ட் ஜட்ஜு வரைக்கும் சோஷியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது நம்ம கையில் இருக்குது, மக்கள் கையில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறது தான் இந்த பயிற்சி. இது வரைக்கும் நாங்கள் நேரடியாக இந்த மாதிரி பயிற்சி முறைப்படியாக நடத்தினதில்லை. ஆனால் இங்கே எங்களுடைய இடத்துல, எங்களுடைய ஸ்பாட்டில் நான் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நேரடியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்கில்ஸை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் ஒரு 10 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நாங்கள் முறைப்படியாக இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் ஐமன் மீடியா ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். இதுக்கு எங்களுக்கு அபுதாபிலேருந்து ஐமன் ஃபவுண்டேஷன் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க வருஷத்துக்கு ஒரு 100 பேரை மீடியா ஜேர்னலிசம் பீப்புள்ஸாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபண்டிங் பண்ணி கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அது மாதிரி நாங்கள் ஆரம்பித்து இதோட 5வது வருஷம், வருஷத்துக்கு 100 பேரை உருவாக்கிட்டு-இருக்கோம். ஓகேவா? இப்போ 5th இயர் பேட்ச் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழித்து நாங்கள் சொந்தமாகவே சரி நம்ம ஒரு கம்யூனிட்டியே ஒரு 100 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் ஓப்பனாக நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2.5 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் மீடியாவில் இருக்கிறதால மீடியா ரிலேட்டடாக ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் எடுப்பேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் டிசைனிங்கு, ஏஐ ப்ராம்ப்டிங்கு, யூடியூப் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கானிக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுமாதிரி எல்லா விதத்துலேயும் நாங்கள் பேசிக்காக எடுப்போம். நான் கேன்வாவில் அல்டிமேட்டாக பாட்டம் டு டாப் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் எடுப்பேன். ஏஐ டூல்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நாங்கள் யூஸ் பண்ணாத ஏஐ டூல்ஸே கிடையாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே அடக்கணும்.
ஓகேவா? நான் வந்து கிளாஸ் பிளான் வந்து 8 டேஸ் தான். 8 டேஸ் நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 8 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் ஹைலைட்டடாக நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிற இதை விஷயங்களை உங்களோட ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? அதனால் உங்களுடைய நேம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். I am Anand. I am studying MCOM. I am coming from Paralam. சரி, தமிழ்லேயே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். என் பேர் விஜயலட்சுமி. நான் நெடுங்காட்டிலேருந்து வரேன். நான் இன்ஜினியரிங் பிடெக் சிஎஸ்பிஎஸ் படிக்கிறேன். ஃபைனல் இயர். என் பேர் ரோஷினி. நான் காரைக்காலில் டிஆர் பட்டினத்துலேருந்து வரேன். எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ரோஷினி எம்காம் ஃபைனல் இயர். என் பேர் ஹரிணி. நான் எம்காம் படிச்சுட்ருக்கேன். காரைக்கால்லேருந்து வரேன். காரைக்கால். ஹரிணி. என் பேர் தருண். நான் விழுதியூர்லேருந்து வரேன். காரைக்கால்லேருந்து. விழுதியூர், காரைக்கால். நீங்கள் பிகாம் படிச்சுட்ருக்கேன். செகண்ட் இயர். ஓகே. இப்போ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து நம்ம கிளாஸில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் நம்ம கிளாஸ்குள்ளார இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய துறைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இந்த துறை அந்த துறைன்னு எந்த துறையுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாக்குள்ளார இருக்கிறாங்க. எனி டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே சோஷியல் மீடியாக்குள்ளார உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்குமே ஏஐ டூல்ஸ் தேவைப்படுது. அதனால் இதுலேருந்து ஒருத்தர் கூட இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி இதுலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படியான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் 2026 கல்லூரி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி. இதை வந்து 10 நாள் பயிற்சியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் டே 1 வந்து உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, அதை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கேன்வா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டூல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டூல்லையே பண்ணணும். நீங்கள் இமேஜ் பண்ணணும், வீடியோ பண்ணணும், அக்கௌண்டிங் பண்ணணும், எக்ஸல் பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணணும், வீடியோ ப்ராம்ப்டிங் பண்ணணும், இமேஜ் ப்ராம்ப்டிங் பண்ணணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் எனக்கு 10 டூல்லாம் சொல்லாதீங்க சார், ஒரே ஒரு டூலில் சொல்லி முடிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் இந்த டூலுக்கு தான் போவேன். வேறு எந்த டூலும் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. கேன்வா இல்லாமல் வேறு எந்த டூலுமே இவ்வளோ விதமான ஆப்ஷனோட இல்லை. ஓகேவா? அதனால தான் நான் கேன்வா வந்து எப்போவுமே ஃபோக்கஸ்டாக எடுப்பேன். வருஷம் கேன்வாவுக்கு வந்து அப்டேஷனுக்காக ஒரு மீட் நடத்துவாங்க. வருஷத்தில் ஒரு தாட்டி கேன்வாக்காக ஒரு அப்டேஷன் மீட் நடத்துவாங்க. அதேமாதிரி கூகுளுக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் நடத்துவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தெரியாது. ஆனால் நம்ம கூகுளில் எல்லா டூல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். கூகுளில் யூஸ் பண்ணாத டூல்ஸே கிடையாது இல்லையா? எல்லா டூல்ஸுக்கும் நம்ம வந்து கிளைண்ட்டு. அவன் மெயிலா, அதில் நம்ம கிளைண்ட்டு. அவன் யூடியூபா, அதில் நம்ம கிளைண்ட்டு. அவன் ட்ரைவா, அதில் நம்ம கிளைண்ட்டு. ஓகேவா? இப்போ கூகுள் வந்து உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்ன காரணம்? வேர்ல்டு நம்பர் 1 அப்படிங்கிறோம். கூகுளுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைடா அப்படிங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? கரெக்டாக சொல்லுங்கள். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லலாம். உங்களோட யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால, இன்னொன்று யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால, யூசர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்லை, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். கூகுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். நமக்கு இவ்வளோ சர்வீஸ் அவன் எதுக்கு சார் இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறான்? ட்ரைவ் கொடுக்குறான், யூடியூப் கொடுக்குறான். எல்லாரையும் போய் ரீச் பண்ணணுங்கிறதுனாலயா? டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது. கரெக்ட். இப்போ தான் சார் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்முடைய டேட்டாஸ் தான் சார் அவனுக்கு காசு. நம்முடைய தகவல் இருக்குல்ல, அந்த தகவலை வச்சுட்டு அவன் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம். கணக்கே கிடையாது. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தா கூட
அந்த குழந்தையோட டேட்டா கூகுள்கிட்ட இருக்கும், அந்த குழந்தையோட டேட்டா மெட்டாட்ட இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து நமக்கு குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது என்னன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரியும். அதுதான் கூகுளுடைய பவர். இந்த டேட்டா தான் பவர். நம்ம ஒரு படத்தில் காமெடியாக பார்த்துருப்போம், பாய்ஸில் செந்தில் வந்து உட்காந்துருப்பான், படித்தவன் வந்து அவன்கிட்ட வந்து வேலைக்கு போவான். இந்த கோயிலில் எத்தனை மணிக்கு புளி சாதம் கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு பொங்கல் கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவார் செந்தில்? டேட்டா இஸ் பவர். நம்ம பொருளாதாரத்துக்கு டேட்டா தான் முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? டேட்டா தான் கொடுக்க போகிறேன். இந்த டேட்டா சோர்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது உங்களுடைய டேலண்ட். நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதுதான் டேட்டா தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ அதனால இப்போ 4வது நாள் வந்து கண்டென்ட் க்ரியேஷன். கண்டென்ட் க்ரியேஷன் வந்து உங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டென்ட் க்ரியேஷன் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு லிங்காக அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்பணும். இன்றைக்கி ப்ரொஃபைல்னால் என்ன தெரியுமா? இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ரெஸ்யூம் எழுதுறதுலாம் பழைய பேட்டர்ன். தம்பி வந்து மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து விஷுவலாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியணும் தம்பி, உங்கள் டேட்டாஸ் அனுப்புங்க அப்படின்னா அவர் என்ன அனுப்பணும்? உடனே ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுதான் என் ஃபோட்டோ அப்படிங்கிறதுலாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து அவருடைய கண்டென்ட் எனக்கு 10 லிங்க் வீடியோ அனுப்பணும். எனக்கு அந்த 10 லிங்க்கை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அடுத்தது அவருக்கு வாய்ப்பு, அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை கரெக்டாக யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அதனால் கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது நமக்கு காலாகாலத்துக்கும் இன்கம் சோர்ஸாக மாறிடும். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் சொன்னார். அவர் ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு புத்தகம் எழுதினார். ஓகேவா? அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட 3-4 கம்பெனியில் பெரிய லெவல் பேமெண்ட் வாங்கிட்டார். ஆனால் அவர் எழுதினது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கண்டென்ட் ஒரு 100 பக்கம் எழுதிட்டார். அது அவன்கிட்ட போனால் ஆடியோ ரைட்டு, இவன்கிட்ட போனால் பிரிண்டிங் ரைட்டு, இவன்கிட்ட போனால் விஷுவல் ரைட்டு. ஏன்னா கண்டென்ட் ஒர்த்தாக இருக்குது. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஏன் சார் அது மாதிரி எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கண்டென்ட் வந்து என்றைக்குமே நமக்கு காசு கொடுக்கும், காப்பாற்றும், அறிமுகப்படுத்தும். இப்போ நாங்கள் பண்ண கண்டென்ட் தான் எங்களை அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் எப்போயோ பண்ண கண்டென்ட்டு நானே மறந்தால் கூட அதை பார்க்குறவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உந்தப்பட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வீடியோ எடிட்டிங், அடுத்தது சோஷியல் மீடியா பிராண்டிங் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் என்னுடைய ஃபீல்டு ஆடியோ கண்டென்ட் க்ரியேஷன், ஆடியோ எடிட்டிங், அப்புறம் ஃப்ரீலான்சிங். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து சொந்தமாக ஏதாவது ஒரு வேலை இது இந்த மாதிரி இது ரிலேட்டடாக நீங்கள் இந்த கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த தொகுப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் செஞ்சு முடிக்கிற அளவு ஸ்கில்லோடு வரணும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் காலேஜில் இருந்த மாதிரி அது மாதிரி நம்ம கிளாஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா, இல்லை ஒரு கிளைண்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா நீங்களே அதை எப்படி பிளான் பண்ணி முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு வேலைன்னு வந்ததுன்னா என்னென்ன தெரியணும் உங்களுக்கு? ஏஐ டூல்ஸுக்கு போகலாமா, கேன்வாக்கு போகலாமா, இவருக்கு ஆடியோ ப்ரமோஷன் பண்ணலாமா, இல்லை ஒரு வீடியோவை பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியே இருக்கீங்க, அதில் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கான ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஏஐ டூல்ஸ்னு நம்ம பசங்க பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? முழுசாக அதையே நம்பிடுறாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் அடிக்கிறாங்க. நான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்தேன், ஏஐ கிளாஸு. அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு ப்ளஸ் உதவி பேராசிரியர் 2 பேரையும் பார்த்து பேசும்போது அவங்க வந்து என்கிட்ட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட் சப்மிஷன்லாம் காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே சாட்ஜிபிடிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறான். அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட் காப்பி பண்ணிவிட்டு ட்ரில் பிட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ட்ரில் பிட். அந்த ட்ரில் பிட்டில் உள்ள அந்த சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணால் அந்த சாஃப்ட்வேர் வந்து இவன் 70% ஏஐலேருந்து எடுத்திருக்கான், இவன் 90% ஏஐலேருந்து எடுத்திருக்கான், இவன் 10% கூகுள்லேருந்து எடுத்திருக்கான்,
இவன் இப்போ 5% புக் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கான், எங்கெங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கான், அவன் சொந்தமாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு காட்டுது. அப்போ காலேஜ் வந்து என்ன பண்ணுவான், இப்போ நம்ம லோக்கல் காலேஜை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த அளவு கேர் எடுக்க மாட்டாங்க. நம்ம டெல்டா காலேஜஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவங்களாம் அந்தளவு கேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெரிய ஒரு பிராண்டு பெரிய யூனிவர்சிட்டிலாம் போகும்போது நீங்கள் எந்த லெவலில் உங்கள் ரெக்கார்ட்ஸில் எடுக்கிறீங்கன்னு பார்க்குறான். 70% நீங்கள் வந்து மேனுவல் கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லி காலேஜஸ் கேட்குறாங்க. 70%ஆவது இருக்கணும், 30% நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 99.99% எல்லாத்தையும் ஏஐலேருந்து காப்பி பண்ணி அதை ரெக்கார்டுன்னு கொடுக்குறான். அந்த மவுஸ் பாயிண்ட் க்ரஷரு ஏதாவது ஒரு இடத்துல டெலீட் ஆகிருக்குன்னா அதை கூட அவங்க கவனிக்காமல் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறான். அவர் பெரட்டி பார்க்கும்போதே அந்த பேஜில் வந்து கரெக்டாக நிறுத்தி பாருங்கள் சார் பசங்க எப்படி பண்ணுறாங்க, புரியுதா? அப்போ அந்த வசதிகள் வந்து இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஏஐ வசதிகள் வந்து நம்மளை அடுத்த நிலைமைக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம கீழே போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, சரியா? அதனால் ஏஐ வந்து நிறைய நம்ம கற்றுக்க நம்மளுடைய சொந்த நாலேஜு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஓகேவா? இதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகுறது, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஓவர் ரூல் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்முடைய வேலையாக இருக்கணும், சரியா? அதனால் ஏஐ வந்து ஃபஸ்ட்டு டேவாக உங்களுக்கு வந்து ஏஐ நான் சொல்லிடுறேன். ஏன் ஃபஸ்ட்டு டே நான் ஏஐ எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எந்த டூல் நம்ம மேனுவலாக கற்றுக்கிட்டாலும் அந்த டூலோட ஏஐ நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே இப்போ கிடைக்கிது. அதனால் ஏஐ வந்து நம்ம முதல்ல கற்றுக்க போகிறோம். இப்போ ஏஐ கற்றலின் நோக்கம் என்ன? மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏஐனா தெரியாதவங்களே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகத்துக்கு முதல்ல எப்போ அறிமுகமாச்சு? அது எப்பயோ ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட செயற்கை நுண்ணறிவுங்கிற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம் தாண்டிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லேயே ஏஐ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஹிட்லருடைய போர் தந்திரங்களில் முறியடிக்கிறதுக்காக இங்கிலாந்து வந்து ஏஐயை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகேவா? முதல்ல எளிமையாக ஒரு ஏஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான். நம்ம எப்படி நம்பர் அடித்தோடனே அது எப்படி ரிசல்ட் வருது உங்களுக்கு, ஓகேவா? ஹிட்லர் வந்து ஒரு கருவி வச்சுருந்தார். அந்த கருவியோட பேர் வந்து இனிக்மா. அந்த இனிக்மா அப்படிங்கிற கருவி வந்து போருடைய செய்திகளை எல்லாம் வந்து அந்த போர் படைக்கு வந்து அனுப்புறதுக்காக பயன்படுத்தின கருவி இனிக்மா. அந்த கருவி மூலியமாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை டைப் பண்ணி அனுப்புகிறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ வந்து படை வீரர்கள் எங்கே இருந்தாலும் ஹிட்லர் அவருடைய இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி தாக்குதல் நடத்தணும், இப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இனிக்மா கருவியில் டைப் பண்ணி அனுப்புவார். அது நேராக அந்த கருவியில் போய் அவர் வந்து அங்கே அதை வந்து எடுத்து பார்ப்பார். தந்தி கருவி மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ இவர் ஹலோ அப்படின்னு அனுப்புகிறாருன்னு வச்சுங்க, இவங்க ஜெர்மன்லேருந்து HELLO ஹலோன்னு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. அவருக்கு அங்கே போகும்போது ஹலோன்னு போகாது, ZYWAR அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமில்லாத வார்த்தைகளாக போகும். அந்த வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணுறாருல, அவர் மறுபடியும் டைப் பண்ணும்போது அவருக்கு வந்து எந்த அர்த்தத்தில் அவர் அனுப்பியிருக்காருன்னு தெரியும். இந்த கருவியோட பேர் இனிக்மா. இந்த கருவியால் தான் ஹிட்லர் வந்து இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டார் கடைசியில். ஏன்னா நம்மளை இந்தியாவை ஓவர் ரூல் பண்ணவங்க யார்? பிரிட்டிஷோடைய கண்ட்ரி வந்து நேட்டிவ் கண்ட்ரி வந்து இங்கிலாந்து. சூரியன் மறையாத தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சூரியன் மறையாத தேசம்னு சொல்கிறாங்கன்னா உலகம் முழுக்க அவனுக்கு அடிமை. அதனால் அவனுடைய அடிமை நாட்டில் எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது பல நாடுகள் இருட்டில் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவனுடைய நாடு வந்து அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்த நாடுகள் வந்து எப்போவுமே வெளிச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உலகத்தையே அடிமையாக்கணும் அந்த நாட்டை போய் உள்ளே பூந்து அடித்த ஒரே ஆள் இருக்கிறான் அப்படின்னா அவர் தான் ஹிட்லர். ஏன்னா அவர்கிட்ட இருந்த அந்த டூல் இனிக்மா கருவி. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ சர்ச்சில் தான் வந்து இங்கிலாந்து பிரதமர்.
அவர் என்ன பண்ணுறாரு, இந்த டூலை வச்சு தானே அவன் பண்ணுறான், அதனால் இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் மேக்ஸ் ரிசர்ச் நடத்துகிறோம், யார் வேணாலும் வந்து நீங்கள் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு பேப்பரில் இதிலலாம் அறிவிப்பு கொடுத்தாங்க 2ஆம் உலகப் போர் சமயத்தில். ஆனால் அங்கே உள்ள அவன் சும்மா கணித ஆராய்ச்சின்னு அறிவிப்பு கொடுத்தா கூட உள்ள காலேஜுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனிக்மா கருவியை எப்படிடா உடைக்கிறது, இதிலேருந்து வர ரகசியங்கள் எப்படி உடைக்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த எனிக்மா கருவியை அதோட சீக்ரெட்டை உடைச்சார். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஆலன் டியூரிங். அவர் தான் அந்த எனிக்மா கருவியோட ரகசியத்தை உடைச்சார். அவர் உடைச்சதால தான் உலகப் போரில் ஹிட்லர் தோத்தார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். உலகத்தினுடைய வரலாறு மாறிடுச்சு. அந்த கருவியை வந்து அவர் உடைக்கலன்னு வச்சுங்களேன், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் தள்ளி போயிருக்கலாம், நம்ம வேறு மாதிரி ஆயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மனிதனால் உலகத்தினுடைய வரலாறு மாற்றப்பட்டது. இல்லைன்னா 2ஆம் உலகப் போருடைய முடிவு வந்து வேறு மாதிரி போயிருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் இல்லையா, நேதாஜி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு என்ன ஆனாருன்னே தெரியல. இந்த கதையெல்லாம் டோட்டலாக மாறி இருக்கும். அப்பயே செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு, புரியுதா? இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் செயற்கை நுண்ணறிவு. அதனால் அதுக்கப்புறமே அது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டருக்கு பிறகு வந்து ஏஐயுடைய ஆராய்ச்சி வார்த்தைகள்லாம் பல 70 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு பண்ண முடியும், இயந்திரங்களை சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட இருண்ட காலமாக இருந்தது. அதுக்கப்புறமே ஏஐயில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வந்து ஏஐ வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ ஏஐ வந்து பல இடங்களில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் நம்ம தனி மனித பயன்பாட்டுக்கு அது வரவே இல்லை. 2022 நவம்பர் 30 அன்றைக்கி என்ன நடந்தது சொல்லுங்கள்? நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது, எல்லாருடைய லைஃப்லேயும். 2022 நவம்பர் 30